ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் தேய்பிறை சஷ்டி. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வெறும் வயிற்றுல நீங்க உச்சரிக்கிறதால நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை முருகப்பெருமான் அப்படியே கொடுத்துடுவார். அது என்ன மந்திரம், அதை எப்போ உச்சரிக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மந்திரத்தை வெறும் வயிற்றுல உச்சரிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆறுமுகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த திதி சஷ்டி திதி. அதுலேயும் தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தடைகள் நீங்க, கடன் தொல்லைகள் மறைய, நோய் விலக முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அற்புதமான சிறந்த நாளாக இந்த தேய்பிறை சஷ்டியை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். பொதுவா வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு முருகனை வழிபடுவாங்க. ஆனா தேய்பிறை சஷ்டி எதுக்கு விசேஷமானது? அது நம்முடைய கர்ம வினைகள், தீராத நோய்கள், கடன் இது மாதிரி எதிர்மறை சக்திகளை படிப்படியா தேய்த்து போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாள். இது கஷ்டங்கள் நீங்கும், கஷ்டங்கள் தேயக்கூடிய ஒரு திதியா கூட நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமான மனசாக பிரார்த்தனை பண்ணணும். முடிஞ்சவங்க நாள் முழுக்க உபவாசம், அதாவது உணவு எதுவும் எடுத்துக்காம பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது சிறப்பு. மாலை நேரத்துல முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்க நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்கறது, வீட்டுல விளக்கேற்றி வழிபடுறது இது எல்லாமே ரொம்ப விசேஷம். கந்த சஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, கந்தர் அனுபூதி இது மாதிரி முருகனுடைய பாடல்களையும் மந்திரங்களையும் வீட்டுல ஒலிக்க விட்டு கேட்கலாம். இல்ல அந்த மந்திரங்களை புத்தகங்களை பார்த்து படிக்கலாம். அப்பேற்பட்ட தேய்பிறை சஷ்டி திதி அப்படிங்கிறது டிசம்பர் 9ஆம் தேதி இரவு 8:42 ஆரம்பித்து டிசம்பர் 10ஆம் தேதி இரவு 7:55 வரைக்கும் இருக்கு. முருகப்பெருமானுக்குரிய இந்த சஷ்டி திதியில என்ன வழிபாடு செய்யறதா இருந்தாலும் இரவு நீங்க 8 மணிக்குள்ள பண்ணிடணும். அதுக்கு மேல சஷ்டி முடிஞ்சிடும். வீட்டுல வேல் வைத்திருக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு உகந்த பன்னீர், பால், பஞ்சாமிர்தம் இது மாதிரி பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யலாம். விரதத்தை நிறைவு செய்யும் போது சுண்டல் தயார் செய்து தேங்காய் பழங்களை வைத்து வழிபடலாம். கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது தேய்பிறையில வர்றதால பொருளாதார சுமை அப்புறம் கடன் பிரச்சனைகள் படிப்படியா தீருமா. தீராத வியாதிகள், உடல் உபாதைகள் இது எல்லாமே விலகும். எதிரிகள் தொல்லை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறது நம்ம கஷ்டங்கள் தேய்ந்து இன்பங்கள் பெருகக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல வெறும் வயிற்றுல நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா சொல்ல வேண்டிய, உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம கண் விழித்ததுக்கு அப்புறமா குளிச்சுட்டு பூஜை பண்ணுவோம். ஒருவேளை காலை நேரத்துல பூஜை பண்ணல, மாலை நேரத்துல தான் பூஜை பண்ண போறீங்க அப்படின்னாலும் குளிச்சுட்டு காலையில பூஜையில விளக்கேற்றி வைக்கும் போது இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை, ஒரு வார்த்தைய ஒரு முறை உச்சரிக்கணும். அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் சரவண பவ க்ளீம். இந்த மந்திரத்தை தான் உச்சரிக்கணும். இதுல ஓம் அப்படிங்கிறது பிரணவம், அதாவது ஆதி ஒளி, சகல தெய்வங்களுக்கும் பொதுவானது, தொடக்கம் அப்புறம் முடிவற்ற தன்மையை குறிக்கிறதால ஓம் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரவண பவ அப்படிங்கிறது முருகனுடைய ஷடாட்சர மந்திரம், அதாவது 6 எழுத்து. வெற்றி, ஆரோக்கியம், தடைகளை நீக்குதல், முருகனுடைய பாதுகாப்பு இது எல்லாத்தையும் குறிக்கும். க்ளீம் அப்படிங்கிறது பீஜ மந்திரம், அதாவது கவர்ச்சி, விருப்பங்களை நிறைவேற்றுதல், லட்சுமி கடாட்சம் இது எல்லாத்தையும் தன் பக்கம் நம்ம பக்கம் ஈர்த்துக்கிறது தான் இந்த க்ளீம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வார்த்தை. ஓம் சரவண பவ க்ளீம் அப்படின்னு சேர்த்து உச்சரிக்கப்படுறதால முருகனோட அருளை பெற்று வெற்றிகள் அப்புறம் நம்முடைய ஆசைகள் நிறைவேற இது வழிவகுக்கும். முடிஞ்சா காலை நேரத்தை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு முறை பூஜை அறையில முருகப்பெருமானை பார்த்து உச்சரிச்சுட்டு என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை கேட்டுட்டு நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். மாலை நேரத்துல பூஜை பண்ணும் போதும் இந்த மந்திரத்தை ஒலிக்கலாம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.